அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பிளட் ஃப்ரீங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல உயிருக்கு போராட நிலைமையில இருந்த ஓவ இவன் அவங்க ஆராய்ச்சி மூலமா காப்பாத்தி அடிப்பட்ட இடத்துல இந்த காயத்தை சரிப்படுத்த அந்த ஆராய்ச்சி மூலமா ஓவோட உடம்புக்குள்ள மரபணு மாற்றம் ஏற்பட அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப கிம்ம தான் காட்டுறாங்க. ஓவ திடீர் அந்த சீக்ரெட் லேபுக்கு போற வழியில தான் வந்துட்டு இருக்க. அங்க ஓவர் டோர் ஓபன் பண்ணி வெளியில வரவும் கிம் ஓவ பார்த்துட்டு நீ இங்க தான் இருக்கியா, நான் உனதான் தேடிட்டு இருந்தேன், நம்மள அட்டாக் பண்ணாங்களா, அதை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு நீ என் கூட வரணும்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோ நான் எதுக்காக உன் கூட வரணும்னு கேட்க நீ நானும் ஒன்னாதானே வேலை பாக்குறோம், நீ நானும் ஒன்னாவே போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்ல அதெல்லாம் தேவையில்லை, நீ மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் கூட எனக்கு வேலை இருக்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்து கிம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகவும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கிம்மோ எந்த டோர் வழியா ஓபன் பண்ணி வெளியில வந்தாரோ அந்த டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணா. ஆனா டோர் ஓபன் ஆக மாட்டேது. கிம்முக்கு ஒரு டவுட், புல்லட் போட்டு உயிருக்கு போராட நிலைமையில இருக்கவன் எப்படி ஒரே நாள் சரியான, அதனாலதான் அந்த ரூம்குள்ள போக ட்ரை பண்ண அந்த டோர் ஓபன் பண்ண முடியல. இப்ப இவனு தான் காட்டுறாங்க. மீட்டிங் ரூமுக்கு சாங் இன்ஜினியர் ஹாங்னு 3 பேரையும் வர வச்சு நம்ம ஆராய்ச்சி இப்ப சக்சஸ் ஆயிடுச்சு, அதுக்கான காரணம் உங்க 3 பேரோட உதவிதான் சொல்லி நன்றி சொல்லவும் சாங்கம் வேற நன்றி சொல்றதுக்காக மட்டும் நீ எங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டேன்னு தோணுதுன்னு சொல்ல கரெக்டா தான் சொல்றேன், நான் அங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் வர சொன்னதா சொல்லவும் அங்கிருந்து சாங்கு இன்ஜினியரிங் கிளம்ப இவன் நாங்கிட்ட ப்ரொஃபசரை பத்தி பேசுறாங்க. கட் பண்ணா பாஸ்ல ப்ரொஃபசரோட மனைவி உயிருக்கு போராட நிலைமையில இருக்கவும் இவன் அவங்க டீமும் ஒன்னா சேர்ந்து ப்ரொஃபசரோட மனைவியை அவங்க ஆராய்ச்சி மூலமா காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசியில அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்ப ப்ரொஃபசர் அவர் மனைவி இறந்து போனாலும் அவர் மனைவியோட உயிரை காப்பாத்த அந்த டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு இவனுக்கு அவங்க டீமுக்கு நன்றி சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அதை பத்தி தான் பேசிட்டு இருக்க. இவனும் ப்ரொஃபசரோட மனைவி இறந்து போகும்போது கூட அவர் நம்ம மேல கோவப்படல, ஆனா திடீர்னு அவரோட மனைவியோட மரணத்துக்கு நான் தான் காரணம் பழிவாங்க நினைச்சாரு, அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு யோசிக்கவும் அப்ப ஆங்கோ அதுக்காக தான் ப்ரொஃபசர் பிளேட்ல வரும்போதே விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாராம். ஏன்னா அவர் இறந்து போனா கூட அந்த பழி ஓமையில தான் வரும்னு கெஸ் பண்ணி உன்னை பழிவாங்க நினைச்சிருக்கலாம்னு சொல்ல இவன் கண்டிப்பா அது தற்கொலையா இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க ப்ரொஃபசர் அரெஸ்ட் பண்ண பிளான் போட்ட விஷயமா அவருக்கு தெரியாது. முக்கியமா அவர் பிளேட்ல வராம ஷாம்பியன் குடிச்சிருக்காரு, ஏன்னா பிளாக்மெயில் பண்ணி அது மூலமா நிறைய பணம் வச்சிருக்காரு, அதுவே என்ன பழி வாங்கினதுக்கு சமம். அப்ப எதுக்காக அவர் தற்கொலை பண்ணி இறந்து போகணும்? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ப்ரொஃபசர் கூட அதிக நேரம் லேப்ல இருக்கிறது நீதான், ப்ரொஃபசரோட நடவடிக்கையை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும், ப்ரொஃபசரோட நடவடிக்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை நீ நோட் பண்ணியான்னு கேட்கவும் ப்ரொஃபசர் அவர் மனைவி இறந்து போனதுல இருந்தே வருத்தமா தான் இருந்தாரு, அவரோட நடவடிக்கை நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா போன வருஷம் மட்டும் வாரம் புதன்கிழமையான சரியா 6 மணிக்கு அவர் கம்பெனியை விட்டு கிளம்பிடுவாரு. அதை நானும் நோட் பண்ணிட்டு ப்ரொஃபசர்ட்ட வாரம் நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ப்ரொஃபசர் ஒரு வெல்ஃபேரை பத்தி சொன்னாரு. அங்க ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங் எதுக்காகனா கேன்சரால யாராவது ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வருத்தமா இருப்பாங்க. அப்படி வருத்தமா இருக்கிற ஆளுங்களுக்காக நடக்கிற மீட்டிங் தான் இது. ப்ரொஃபசர் அதுக்கு தான் அடிக்கடி போவாரு. ஆனா ஒரு நாள் திடீர்னு அங்க போறதை நிறுத்திட்டாரு. அதை பத்தி நான் கேட்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே கையால் ஆகாதவங்க கோலிங்கன்னு சொன்னாரு. ப்ரொஃபசருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுதான் அவரை மோசமான ஆளா மாத்திருக்குன்னு சொல்ல ப்ரொஃபசர் பத்தி பேசும்போது அவர் கொலை பண்ண ட்ரை பண்ணி இருப்பார்ல, அதை நினைச்சு பார்த்து பயப்படுறதையும் பதட்டப்படுறதையும் இவன் பார்த்துட்டு இதுக்கப்புறம் ப்ரொஃபசரை பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக சொல்ல அப்படி வெளியில வர அங்க வக்கீல் வந்து மீட் பண்ணி அவங்க கிட்ட யதார்த்தமா பேசுற மாதிரியே பேஸ்மெண்ட்டை பத்தி எதுவும் தெரியுமான்னு சொல்லி தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட வக்கீலும் முடிஞ்ச வரையும் சமாளிக்க ட்ரை பண்ண அப்போ வக்கீலும் இந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு, நீங்களெல்லாம் டாக்டர்ஸ் உங்க ரிசர்ச்சால எப்படியாவது பயன் இருக்கு, ஆனா நான் சாதாரண வக்கீல் தானே, என் மேல எப்ப வேணாலும் போகலான்னு சொல்ல அதுக்கு ஆங்கோ கண்டிப்பா அப்படி நடக்காது, எங்களுக்கு கண்டிப்பா ஒண்ணு மாதிரி ஒரு வக்கீலோட உதவி தேவைப்படும் சொல்லிட்டு அங்க இருந்த போகவும் இந்த வக்கீல் ஆங்கோட பேசுறது மூலமா ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒண்ணு நடக்குது, அது கண்டிப்பா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் மட்டும் கன்ஃபார்ம் பண்றாங்க. கட் பண்ண இப்ப இன்ஜினியரை கான்டாக்ட் பண்ணி ப்ரொஃபசரை பத்தின தகவல் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்றாங்க. முக்கியமா போன வருஷம் ப்ரொஃபசர் அடிக்கடி புதன்கிழமையான ஒரு வெல்ஃபேர் சென்டருக்கு போவார். அந்த வெல்ஃபேர் சென்டர் எங்க இருக்குன்னு அதோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு பாடி கார்டு கிம்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற மீட்டிங் ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா அங்கதான் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவனு ஹீரோவை பார்த்துட்டு என்கிட்ட கோவமா பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்தா நீங்க வேலையை விட்டு நேரம் போயிருப்பீங்க, என்னால தடுக்க முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா மேடம் நான் திரும்பி வேலைக்கு வந்துட்டேன், அது உங்களால தான் சொல்ல பரவாயில்ல, நீங்க உடனே போய் இன்ஜினியரை மீட் பண்ணுங்க, இன்ஜினியர் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுப்பாரு, அந்த அட்ரஸ் ஒரு வெல்ஃபேர் சென்டரோடது, ப்ரொஃபசர் கிம் அடிக்கடி அங்கதான் போவாரு, அங்க போய் எதுவும் க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லவும் இப்ப கட் பண்ணா இன்ஜினியர் இருக்க ரூம் தான் காட்டுறாங்க. அங்கதான் பாடி கார்டு கிம் வந்திருக்காரு. ஸ்பெஷலான சில சூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க, அதை காட்டுறதுக்காக தான் கிம் இங்க வர சொல்லியிருக்கவும் அப்ப இன்ஜினியர் பாடி கார்டுக்கு நன்றி சொல்றாரு. எதுக்காகன்னு கேட்டா சண்டேலையும் உயிரை காப்பாத்தினியும் அதுக்காக தான் சொல்லிட்டு இவன் சொன்ன அட்ரஸை கலெக்ட் பண்ணிட்டு கிம்ட்ட கொடுக்க போகும்போது அங்க நம்ம ஹீரோ வந்து ஏன்னா இவன் மேடம் தான் அனுப்புனாங்க, உங்ககிட்ட ஏதோ ஒரு அட்ரஸ் இருக்குமாமே அதை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு கிம் அந்த அட்ரஸை வாங்க வரதுக்குள்ளேயே ஹீரோ வாங்கிக்கவும் அப்ப இன்ஜினியரும் இதுதான் உங்களுக்கான புது சூட்டுன்னு அவங்களுக்காக ரெடி பண்ண சென்சார் பிளட் ஃபோர்க்க சூட்டை காட்டி நெருப்பு பட்டாலும் கத்தி பட்டாலும் கூட உங்களுக்கு இனிமேல் எதுவும் ஆகாதுன்னு சொல்ல ஆளுக்கு ஒரு சூட்டை வாங்கிட்டு 2 பேருமே வெளியில வரவும் அப்ப கிம் இன்ஜினியர் வாங்கிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு, அது என்ன அட்ரஸ்ன்னு கேட்க எனக்கும் சரியா தெரியாது, அந்த அட்ரஸ் நீ தான் என்கிட்ட இருந்து வாங்கின, ஒழுங்கா அது என்னன்னு சொல்லு, நீ நானும் ஒன்னதான் வேலை பாக்குறதுன்னு சொல்ல ஹீரோவும் அதெல்லாம் தேவையில்லை, என் வேலையை நானே தனியா பாத்துக்குவேன்னு சொல்லுவோம். இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, அதனால 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்க. அதை இன்ஜினியர் பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து தடுக்கலான்னு இடையில வந்தா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இன்ஜினியரை அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரும் நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா இவன்கிட்ட உங்க 2 பேரை பத்தி ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. அப்பதான் அவங்க வாட்சுக்கு அட் டைம்ல இவன் வெளியில போக போறதா ஒரு மெசேஜ் வரவும் 2 பேருமே அங்க இருந்து கிளம்ப அப்ப கிங்கும் நான் ஓ மேல எல்லாம் அக்கறைப்பட்ட பாருன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோவும் நீ எதுக்காக என் மேல அக்கறைப்பட்டன்னு கேட்கவும் துப்பாக்கி ஆடிப்பட்டு உயிருக்கு போராட நிலைமையில இருந்தே உனக்கு எதுவும் ஆயிரும்
இருக்குன்னு சொல்லி ரொம்பவே பயந்து போனதா சொல்ல இவங்க என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒரு போட்டி இருந்தாலும் இப்ப இவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாக்குற மாதிரி காட்ட இப்ப யூன் வெளியில போறதுக்காக கிளம்ப போறாங்க. அவங்க காரை எப்பவுமே கிம் தான் டிரைவ் பண்ணவும் நம்ம ஹீரோவும் கிம்ட கார் இன்னைக்கு நீ ஓட்டாதான் நான் ஓட்டுறதா சொல்ல உடனே கிம் என்கிட்ட இந்த வேலையை பறிக்கலாம் ட்ரை பண்றியா முடியாதுன்னு சொல்லப்போ அப்ப அங்க யூன் வர யூனுக்கு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறத பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருக்க போல இருக்க இன்ஜினியர் தான் போட்டு கொடுத்துருப்பாரு. எதுக்காக சண்டை போட்டுக்கின்னு கேட்கவும் கிம் சமாளிச்சு வேற ஏதாவது பேசி டைவர்ட் பண்ணலாம்னு நினைச்சா யூன் கிட்ட அது ஒர்க் ஆகல. அதனால கிமோ நாங்க ரெண்டு பேரும் தெரியாம சண்டை போட்டா மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் சண்டை போட்டுக்க மாட்டேன்னு சொல்லி சமாதானமாக அப்ப நம்ம ஹீரோவும் மேடம் நம்ம எங்க போகணும்னு கேட்க யூன் பிரைம் மினிஸ்டரோட வீட்டுக்கு போக சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டரோட வீட்டுக்கு திடீர்னு இதுக்கு போகணும் ஹீரோவுக்கு சந்தேகம் வந்து அவர் போன் எடுத்து அங்க இருக்கு யாருக்கும் தெரியாம யாருக்கும் மெசேஜ் பண்ண இப்ப பிரைம் மினிஸ்டரோட வீட்டை தான் கட்டுறாங்க. அங்க யூன் வரவும் வெளியிலவே கிம்மியும் பாடி கார்டு நீக்க சொல்லிட்டு யூன் மட்டும் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ண போறாங்க. அப்ப வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்த போவோம் கிம்ட நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் கிமோ அடிப்படை இடத்துல வலிக்கும் போல இருக்கு அதான் செக்அப்காக ஹாஸ்பிட்டல் போறாருன்னு நினைக்க பிரைம் மினிஸ்டர் வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இப்ப பிரசிடென்ட் இருக்க டாக்டர் கேட்டப்ல செக்யூரிட்டிஸ் யாருக்கும் தெரியாம எக்ஸ்ரே எடுக்கிற ரூம் கோர அங்கதான் பிரசிடென்ட் இருக்கவும் பிரசிடென்ட் உங்களுக்கு கிம் சிங் இறந்து போனதை பத்தி தெரியுமா தெரியுமே பிஎஃப் கம்பெனி ஆக்ட் பண்ணதை பத்தி தெரியுமா இது ரெண்டுத்த பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல அப்ப ஹீரோ பிஎஃப் கம்பெனில ஜாயின் பண்றதா என்னோட அடுத்த பிளானா இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி பிஎஃப் கம்பெனில இருந்து என்ன ஆளுங்க கூப்பிட்டாங்க வேலைக்காக அது எப்படி நான் பிஎஃப் கம்பெனிக்கு போக நீங்க காரணமா இல்ல உங்க மருமகன் காரணமான்னு கேட்க என் பொண்ணுக்கு அந்த சியோனுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அவனுக்கு எனக்கு இந்த ஒரு சம்பந்தம் இல்ல நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆனதா சொல்ல அப்ப எப்படி பிஎஃப் கம்பெனில இருந்து என்ன கூப்பிட்டாங்க உங்க மருமகோட வேலை இல்லனா இது உங்க பேரன் பிரைம் மினிஸ்டரோட வேலையான்னு கேட்கவும் திடீர்னு நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கற நான் யாருக்கு வேலை பார்க்கறேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் தான் உன்னை அந்த கம்பெனிக்கு அனுப்புனதா சொல்லவும் அதுக்கு நம்ம ஹீரோ நீங்க என்ன இந்த கம்பெனிக்கு அனுப்புனீங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க நெட்வொர்க்கை யாரை ஹேக் பண்ணிருக்காங்க ப்ரொஃபசர் கிம் சிங் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட பிரசிடென்ட்டோ அந்த ப்ரொஃபசர் இறந்து போனதுக்கும் நெட்வொர்க் ஹேக் பண்ணதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகப்படுறியான்னு கேட்கவும் நான் உங்க மேல சந்தேகப்படல ஆனா இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு இது ஒன்னோட ஒன்னு ஏதோ ஒரு வகையில் இணைஞ்சிருக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கு இது எல்லாத்துக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே தோணுதுன்னு சொல்ல இப்ப கட் பண்ணா பிரைம் மினிஸ்டரோட வீட்டை தான் கட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டரோட ரூம்குள்ளே ஒரு கேம்பிங் செட்டப் எல்லாம் பண்ணிருப்பாரு. அங்கதான் யூன் வந்திருக்க யூனுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் அவரே ரெடி பண்ணி தராரு. அதோட உங்களை யாரும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு யூன் கிட்ட கொஞ்சம் அக்கறையாவே பேசி உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்களா அது யாரா இருக்கா உங்களுக்கு யாரும் இல்லாத சந்தேகம் இருக்குமான்னு கேட்க யூனும் ஏற்கனவே ப்ரொஃபசர் இறந்து போயிட்டாரு அவர் மரணத்துக்கே நான் தான் காரணம்னு சொல்லி ஒரு வதந்தி பரவிட்டு இருக்க அந்த நேரத்துல ஒரு கும்பலே என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க கண்டிப்பா அதுக்கும் காரணம் நான் தானோ என் மேல இருக்க பழியை போக்க நானே ஒரு பொய்யான ஷூட்டர் நடந்ததா சொல்லி அந்த பழியை என் மேலேயே வர வாய்ப்பு இருக்கு இதுக்கு யாரு காரணமா இருந்தாலும் சரி அவங்க என் கூட இருக்க யாராவது ஒரு அளதா இருக்கும் அதை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு யூன் அங்க இருந்து கிளம்பவும் வெளியில வந்து பார்த்தாங்க கிம் மட்டும் தனியா நிக்க நீ மட்டும் ஏன் தனியா நிக்கிற ஓ எங்கன்னு கேட்கவும் வெளியில போயிருக்காருன்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணா கதவுக்கு வெளியிலேயே ஓ இருக்கு அங்க இருந்து 3 பேருமே கிளம்புறாங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் தான் காட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க அப்பா சியும் தான் கால் பண்ணி நீ இப்ப எங்க இருக்கன்னு கேட்கவும் அதுக்கு பிரைம் மினிஸ்டர் நான் எங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டா என் கெஸ்ட் போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்றீங்க நீங்க கேட்க வேண்டியதை கேட்கலாம்னு சொல்ல அந்த யூன் எதுக்காக ஒண்ணு மீட் பண்ண வந்தா நீங்க ரெண்டு பேரும் என்னதான் பேசுனீங்க அவளுக்காக நீ கேம்பிங் செட் பண்ணிருக்க சாப்பாடு ரெடி பண்ணி தந்திருக்க இது வரைக்கும் உன்னோட ரூமுக்குள்ள இங்க யாருமே அனுமதிச்சதில்ல அந்த யூன் அனுமதிச்சிருக்க உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்கவும் அப்பா இது என் தனிப்பட்ட விஷயம் அதை பத்தி நீங்க பேச வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவும் பிரைம் மினிஸ்டர் இடத்துலயே அவரை ஃபாலோ பண்றதுக்காக ஒரு ஸ்பை இருப்பான் இது பிரைம் மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும் என் அப்பாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தது யாருன்னு கத்திக்கிட்டே போகவும் இப்ப பிரைம் மினிஸ்டரோட அப்பா சியூனை தான் காட்டுறாங்க. எம்பசில ஒரு பார்ட்டி நடந்திருக்கும்ல அந்த பார்ட்டில யூன் ஹானுங்கிற ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்களே அப்ப பிரைம் மினிஸ்டர் யூனையும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு அதை அவங்க அப்பாவும் நோட் பண்ணிருப்பாரு. இப்ப அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை என் பையனுக்கு எதுவும் அந்த யூன் மேல காதல் எதுவும் இருக்கான்னு யோசிக்க கட் பண்ணா ஓவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க யூன் பாதுகாப்பு காரணமா இன்னும் ஓவோட வீட்டுல தான் தங்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு அவங்க ரூமுக்கு இடையே யாரும் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது ரொம்பவே பயந்து போறாங்க. சில மோசமான இல்யூஷன்ஸ் எல்லாம் வர அந்த பயத்தோடைய கதவை திறந்த பார்த்தா அங்க வந்தது ஓதான் அவர் உடைய தான் எடுக்க வந்திருப்பாரு. யூன் ஓவ பார்த்துட்டு உடனே டோரை லாக் பண்ண யூன் பயந்து போனது ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. அந்த டோரு கிட்ட உட்காந்து யூன் கிட்ட அவங்க மேல லேப்ல கோவப்பட்டதுக்காக மன்னிப்பு கேட்டேன் நான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எதுக்காக இந்த கம்பெனி உருவாக்குனீங்கன்னு சாங் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல கட் பண்ணா மீட்டிங் ரூம்ல இருந்து இன்ஜினியரிங் சாங் வெளியில வரும்போது அங்க உள்ள ஓவ பார்த்துட்டு சாங் யூனை பத்தியும் பிஎஃப் கம்பெனி ஆரம்பிச்ச கதையும் சொல்லியிருப்பாரு. கட் பண்ணா பாஸ்ட்ல யூன் சாங் எல்லாம் ஸ்டூடெண்டா இருந்த டைம் அவங்க கூட ப்ரொஃபசர் இருந்திருப்பாரு. ப்ரொஃபசர் சோசியல் ஒர்க்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கறிக்காக நிறைய மிருகங்களை கொண்டுட்டு இருப்பாங்க. அதுல சில மிருகங்களை ட்ரக் ஃபுல்லா மண்ணை எடுத்துட்டு வந்து கொட்டி கொலை பண்ணிருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த மிருகத்து மேல இருந்து வந்து ஸ்மெல்லால யூன் வாமிட்டே எடுத்திருப்பாங்க. அந்த அளவு கொடூரமா இருந்திருக்கும். அது ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் காலேஜ் விட்டு போன யூன் 2 செமஸ்டருக்கு அப்புறம் தான் மறுபடியும் காலேஜுக்கு வந்த யூன் அவங்க ஐடியாவை சாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க. மனிதர்களுக்குன்னு ஒரு உணவு சங்கிலி இருக்கு அதுக்காக மிருகங்களை கொண்டுதான் ஆகணும். ஆனா யூன் அந்த உணவு சங்கிலியை உடைக்கணும்னு நினைச்சாங்க. அங்கதான் பிஎஃப்ங்க இந்த கம்பெனியோட ஐடியா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுன்னு பாஸ்ட்ல நடந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி சாங் யூன் மட்டும் நினைச்சிருந்தா இந்த கம்பெனி நல்ல விலைக்கு வித்துட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பிஎஃப் நடத்துறதுக்காக அது மூலமா அனிமல்ஸ் கொள்றத குறையுது இயற்கையை பாதுகாக்க முடியுதுன்னு சொல்ல இப்ப பிரசன்ட்ல போ உங்க எண்ணங்களை பத்தி தெரியாம நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு மன்னிப்பு கேட்க அப்பதான் யூனோ நான் பிஎஃப் உருவாக்குனதுக்கு சாங் சொன்னது மட்டும் காரணம் இல்ல மறுபடியும் கட் பண்ணா பாஸ்ட்ல காலேஜ் விட்டு போன யூன் 2 செமஸ்டருக்கு அப்புறம் தான் திரும்பி வந்ததா சொல்லியிருப்பாங்களே அந்த டைம்ல என்னதான் நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. யூன்
யூனுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. ஃபாரின்ல தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு மூளையில ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறதால இருக்கு போராடுற நிலைமையில இருக்கவும் அவங்கள தான் பார்க்க யூன் வந்திருக்கவும் அவங்கள செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு அதிகமா மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறதாவும் அப்படி நோய் வந்த மிருகத்தோட மாமிசத்தை சாப்பிட்டதால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர காரணம்னு சொல்ல கொஞ்ச நாளே அவங்க தங்கச்சி இறந்த போக அவங்களுக்கான இறுதி சடங்கு முடிச்சிடும். அதுக்கப்புறம் தான் யூனுக்கு செயற்கையான முறையில கறிகளை உருவாக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கும். அது மூலமா விலங்குகளையும் பாதுகாக்க முடியும், மக்களுக்கு தரமான இறைச்சியையும் கொடுக்க முடியும்னு நினைச்சாங்க. இப்ப பிரசன்ட்ல என் தங்கச்சி இறந்து போனது அவளை பத்தி நான் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டேன். இப்ப நடக்கிற ஆராய்ச்சி கூட அவளால தான். என் தங்கச்சி இறந்து போன நிலைமையில இருக்கும் போது அவளை நான் சாவ விட்டுருக்க கூடாது. அதுக்கு பதிலா அவளோட ஆர்கன்ஸை புதுசா நான் உருவாக்கி இருக்கணும். அந்த நேரத்துல என் தங்கச்சியோட உடம்ப நான் எரிக்காம புதைச்சிருந்தேனா புதைச்சாவோட உடம்பை இப்ப நான் தோண்டி எடுத்திருப்பேன். அழுகி போனவளோட தோள்களை மறுபடியும் உருவாக்கி இருப்பேன். அவளோட உடல் உறுப்புகளையும் மறுபடியும் உருவாக்கி அவளை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருப்பேன். என்னால என் தங்கச்சியை காப்பாற்ற முடியாம போயிருக்கலாம். ஆனா வருங்காலத்துல பல உயிர்களையும் ஆராய்ச்சியால அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாவும் காப்பாற்ற முடியும். அவங்கள பலகாலமா சாவே இல்லாம இமோட்டலா வாழ வைக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஈரவும் அபாரமான டெக்னாலஜி என்னைக்குமே ஆபத்தானதுதான். நான் ஆர்மியில ஜாயின் பண்ணும்போது என் கையில முதல் முறையா ஒரு அட்வான்ஸான கண்ணை கொடுத்தாங்க. அதை வாங்கும் போது எனக்குள்ள ஒரு கர்வமும் பெருமையும் இருந்துச்சு. ஆனா கடைசியில அந்த கண்ணால பல உயிர் பலியாச்சு. மனுஷங்க மிருகங்களை சாப்பிடுறாங்க, யுத்தங்கள் மனுஷங்களை சாப்பிடுது. இதுதான் விதின்னு சொல்ல யூனும் உயிர் எடுக்கிறதுக்காக விஞ்ஞானம் பயன்படும் போது அதே உயிரை காப்பாத்த ஏன் இந்த விஞ்ஞானம் பயன்படக்கூடாதுன்னு கேட்க ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் உயிரை காப்பாத்தினதுக்காக யூனுக்கு நன்றி சொல்லிட்டு வெளியில போக அப்போ ஒரு ஸ்டோரியை பத்தி திங்க் பண்ணி பாக்குறாரு. கற்பனா பாஸ்ல ஆர்மில அசரோன் கேம்ப்ல இருக்கும் போது அங்க உள்ள குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு கில் கமேஷ்ங்கிற ஒரு மித்தாலஜி கார்டை பத்தியும் அவர்கிட்ட மரணத்தை ஜெயிக்கிற மந்திர மூலிகை இருக்கும் போது கூட அதை எடுத்துக்காம சாதாரண உணவுகளையும் சத்தான உணவுகளையும் தான் எடுத்துக்குவார்னு சொல்லி ஒரு கதையை சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அதை பத்தி தான் நினைச்சு பார்க்கவும் கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் காலையில ப்ரொஃபசர் அடிக்கடி ஒரு வெல்ஃபேர் சென்டருக்கு போறதா ஹாங் சொல்லியிருப்பாங்களே. அங்கதான் போவும் கிம்மும் வராங்க. அந்த இடத்தோட இன்சார்ஜ் கிட்ட அழுதுகிட்டே கிம் ப்ரொஃபசர் அப்பா தானோ, நான் ஃபாரின்ல இருந்தால்தான் அவரை என்னால அடிக்கடி வந்து பார்க்க முடியல, இவர் தான் என்னோட அங்கிள்னு ஓவ சொல்லிட்டு என் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட என்னை பத்தி எதுவும் சொல்லியிருக்காரான்னு விசாரிச்சேன். அப்படி கேட்கும் போதுதான் என் அப்பா அடிக்கடி இங்க வருவாருங்கிற விஷயமும் கேள்விப்பட்டேன். என் அப்பா இந்த வெல்ஃபேர்ல யாரு கூடாது ஃப்ரெண்ட்லியா இருந்தாரான்னு கேட்க அந்த இன்சார்ஜும் இங்க வந்தவங்க அப்பா ஒருத்தரோட ஃப்ரெண்டா இருந்தாரு, அவரோட பேரு சாங் மீன் சொல்ல இந்த சாங் மீன் வேற யாரு இல்ல மிஸ்டர் எக்ஸ் தான். ப்ரொஃபசர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இவனுக்கு எதிராக திருப்பி இருப்பான். இப்ப கிம் அந்த இன்சார்ஜிட்ட நீங்க சாங் மீன் ஒருத்தரை பத்தி சொன்னீங்களா, அந்த சாங் மீனோட நம்பர் இல்ல அவர் அட்ரஸ் எதுவும் இருக்குமா, நான் ஒரு தடவை அவரை மீட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல அந்த இன்சார்ஜும் இங்க வர ஆளுங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல உடனே கிம் காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிருவான். என் அப்பா இறந்து போயிட்டாரு, அவர் என்னை பத்தி யார்கிட்ட சொல்லியிருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு இதுதான் ஒரே வழி, எனக்காக அந்த சாங்மீனோட அட்ரஸ் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்கவும் அவங்களுக்கு கிம் அழுகிறத உண்மை நினைச்சிட்டு அந்த சாங்மீனோட அட்ரஸையும் அவன் மொபைல் நம்பரையும் கொடுக்க இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.